இன்றைக்கி டே 1ல் நம்ம செயின் ஸ்டிச் பேசிக்கில் என்ன பண்ணுறோன்றது தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு நான் ஜரி த்ரெட் அண்டு த்ரெட் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஜரி த்ரெட்டை கீழேருந்து நாட் போட்டு எடுத்துகிட்டு எப்போ என்ன ஒர்க் பண்ணாலும் பேக் சைடில் ஒரு சின்ன லாக் போட்டுக்கோங்க. அது எந்த மாதிரி இருக்கணும்னா, எந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கு பேக் சைட்லேருந்து ஒரு லாக் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த த்ரெட் நாட் வந்து மேலே வராமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ நீடில் எப்பயுமே 90 டிகிரியில் தான் நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு செயினாக போடுங்க. சப்போஸ் நம்ம நீடில் சாய்ச்சி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துணி ரொம்ப சுருக்கமாகும். அப்படி சுருக்கம் ஆகிறதுனால அடுத்தடுத்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன டிசைனுமே நம்மளால் ப்ராப்பராக கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக போடணும். ஸோ செயின் ஸ்டிச்சை ஒரே சைஸில் கொண்டு வாங்க. போட்டு என் நாட் போட்டுக்கிறேன். அகெயின் ஒரு தடவை கோடு போடாமல் போட்டு காமிக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பேக் லாக் போட்டு நீடில் 90 டிகிரியில் பிடிச்சி இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியான செயின் ஸ்டிச்சை சில்க் த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணுவோம், பீட்ஸ்லேயும் நம்ம பண்ணுவோம், த்ரெட்லையும் ஜரி த்ரெட்லையும் பண்ணுவோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சு தான் எல்லா ஸ்டிச்சுக்குமான ஒரு பேசிக். ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக ஃப்ளோவாக ஒரே ஈவனாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான ஸ்டிச்சுமே உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகேயா? ஸோ போட்டு நாட் போட்டுடணும். ஸோ அடுத்து நம்ம என் நாட் போடுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ என் நாட் போடுறதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜரிலேயோ சில்க் த்ரெட்லேயோ மேபி நம்ம எந்த த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த த்ரெட்டையே எடுத்துகிட்டு ஸோ ஒரு செயின் கொடுக்குறோம். இந்த மாதிரி லாங்காக ஒரு லூப் எடுத்துகிட்டு தேர்ட் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அகெயின் அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது சின்னதாகவும் செகண்ட் எடுத்தது கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நீடில் அப்படியே கீழ்ப்பக்கமாக ரொட்டேட் பண்ணி இந்த த்ரெட்டை நம்ம ஹூக் பண்ணி கீழே நம்ம கிளாத்துக்கு கீழே த்ரெட் இருக்குது இல்லையா, அதை நம்ம இழுக்கணும். அகெயின் இந்த எண்ணாட்டை போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த எண்ணாட்டை மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 10 to 50 டைம்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங்காக லூப் எடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளேயே இந்த நீடில் வச்சுட்டு அப்படியே நீடில் கீழ்ப்பக்கமாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த லூப் சின்ன லூப்பை நம்ம மாட்டுவோம். ஸோ இதை ஹூக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இந்த எண்ணாட்டை நம்ம இழுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிளாத்துக்கு மேலே வரக்கூடிய இந்த த்ரெட்டோட சைஸ் வந்து குறையும். ஸோ சப்போஸ் நமக்கு என்ன மாதிரி பண்ணாலுமே இந்த லூப் வந்து சின்னதாகலை, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு லூப் பெருசாகவே தான் இருக்குது அப்படின்னா அகெயின் அதுக்குள்ளே இன்னொரு தடவை நாட் போட்டு இழுத்தோம்னா ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட் வந்து சின்னதாகிடும். ஓகேங்களா? ஸோ எண்ணாட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளோ இருக்கணும், அதே சமயம் ஸ்பீடும் இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போடுறோமோ அதனோட லென்த் வந்து குறையும். அப்படியும் லென்த் குறையல அப்படின்னா நீங்கள் வந்து 2 நாட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியும் கூட. அகெயின் போட்டு காமிக்கிறேன். எடுக்கிறோம், பெரிய லூப்பாக எடுக்கிறோம், பக்கத்தில் சின்ன லூப் எடுக்கிறோம். ஸோ த்ரெட்டை
நீடில் அப்படியே கீழ் பக்கமாக ட்விஸ்ட் பண்ணி சின்ன லூப்பை அப்படியே மாட்டி இழுக்கிறோம். ஸோ அகெயின் பெருசாக வருதுன்னா அதுக்குள்ளேயே இன்னொரு நாட்டை எடுத்து லூப் போட்டோம் அப்படின்னா சின்னதாகிடும், உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ செயின் ஸ்டிச் அண்ட் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்றதை பார்த்தோம். ஸோ செயின் ஸ்டிச்சில் நம்ம என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறோன்னா செயின் ஸ்டிச்சில் இப்படி லென்த்தான செயின் போடாதீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபினிஷிங்கான ஒரு லுக்கையே கொடுக்காது. ஸோ இப்படி லென்த்தான செயின் போடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேணால் லென்த்தாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லென்த்தாக பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லென்த்தாக போடுறதுக்கும் நம்ம சின்னதாக ரொம்ப அதுக்குன்னு செயின் தெரியாமல் போடக்கூடாது. சின்னதாக போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ லென்த் செயினும் சின்ன செயினும் என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னா, லென்த் செயின் வந்து நீங்கள் சின்ன ஃப்ளார் மோட்டிவ்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நல்லா வளைவு கொடுக்கும்போது இந்த லென்த்து செயினில் இருக்கிறது உங்களுக்கு வளைஞ்சி கர்வ் மாதிரியே தெரியாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக கோடு இருக்க மாதிரியே இருக்கும் சின்ன மோட்டிவ்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது. ஸோ சின்ன செயினாக நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த கர்வ், இந்த ரவுண்டு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீடில் 90 டிகிரியில் பிடிங்க அப்படின்னு சொல்கிறோன்றதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ நான் ஊசியை நல்லா இப்படி சாய்ச்சி எடுக்கிறேன். அப்படி சாய்ச்சி எடுக்கிறதுனால என்ன ஆகுது பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட ஒரு சுருக்கம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இழுத்து போடுவோம். அப்படி போடுறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துட்டு ஒரு சுருக்கம் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் நம்ம செயின் ஸ்டிச், எண்டு நாட் போடுறது, ஜரி த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டோம். இதை எப்படி பண்ணக்கூடாதுன்றதும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.